துருக்கியின் இஸ்தான்புலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை போலீசார் கலைத்த காட்சிகள் இவை. இதற்காக போலீசார் பெப்பர் ஸ்ப்ரே, தண்ணீர் பீரங்கி மற்றும் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தினர். கடந்த 10 ஆண்டுகளில் அந்நாடு எதிர்கொண்ட மிக மோசமான அசாதாரண சூழ்நிலை இது. இதனால் 1100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதன்கிழமை இஸ்தான்புல் மேயர் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். அப்போதிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியானவை என்று எக்ரம் இமாமோவ்லு கூறுகிறார். அடுத்த தேர்தலில் அதிபர் ரிசப் தயிப் எர்துவானின் வலுவான போட்டியாளராக அவர் கருதப்படுகிறார். ஆர்ப்பாட்டங்கள் பெரும்பாலும் அமைதியான முறையில் நடைபெற்றாலும் அதிபர் எர்துவான் அவற்றை கண்டித்தார். எதிர்க்கட்சி அமைதியை குலைத்து மக்களை பிரிக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.